ஹாப்பி சண்டே. ஸோ இந்த சண்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான சண்டே. ஏன்னா மந்த்லி ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ இது வந்து ஹோலி கம்யூனியன், திருவிருந்து. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். பார்க்கலாம். ஸோ டைமுக்கு வந்து சர்ச்சுக்கு போயாச்சு. சூப்பரான வர்ஷிப்பு. சூப்பராக வர்ஷிப்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெசேஜ். ஸோ அனலும் இல்லாமல் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மெசேஜ் வந்து ஆண்டோட ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது. ஸோ நம்மலாம் யார் நீதிமான்கள் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வந்து இன்றைய தினத்தில் வந்து ஆண்டவர் வந்து எங்கள் எல்லாருக்கூடும் பேசினார். அதுக்கப்புறம் வந்து திருவிருந்துக்காக எல்லோரும் ஆயத்தமானோம். ஸோ திருவிருந்துக்காக எல்லாருமே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து திருவிருந்து நடக்கும். ஸோ அப்போ வந்து ஆண்டவரோட சரீரத்தையும் அவரோட ரத்தத்தையும் ஞாபகப்படுத்துகிற அவர் நமக்காக தான் பலியானார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிற வகையில் இந்த திருவிருந்து வந்து நடக்கும். ஸோ இது அவ்வளோ ஒரு பரிசுத்தமானது, அவ்வளோ தூய்மையானது. அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டவரோட நம்ம ஒப்புரவாகி நம்ம பண்ண பாவங்கள் தவறு எல்லாத்தையும் வந்து மனசார அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். நம்ம வெளி உலகத்துக்கு வந்து நம்ம நல்லவன்ற மாதிரி காட்டிக்கலாம். ஆனால் நம்ம உள்ளான மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து திருவிருந்து வந்து எடுக்கும்போது அது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு புது பலன் இருக்கும். என்னோட நம்பிக்கைலாம் உடம்பு முடியல, ஃபீவர், ஜுரம், குழந்தைங்க எல்லாத்துக்காகவும் அந்த திருவிருந்தை வந்து விசுவாசமாக நான் எடுக்கும்போது நிறைய அற்புதங்கள் என்னோடய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஸோ ஜாலியாக முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாப்பி சண்டே மக்களே.